என்னங்க இது? போட்டு போட்டு போட்டிருக்கேங்க. எங்க போயிருக்காங்க? பக்கத்துல கேட்டு பார்க்கலாம் வாங்க. அக்கா எப்போ வந்து துர்கா? இப்பதான் வந்தேன். எங்களோட வீடு பூட்டி இருக்கு. வீட்ல எல்லாரும் எங்க போனாங்கன்னே தெரியல. உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லல. நேத்துல இருந்து பூட்டி இருந்ததால உன்னை பாக்குறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். என்னாச்சு துர்கா? என் தங்கச்சிங்க என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்கக்கா. அவ்வளவு தடவை கால் பண்ணி அவங்களுக்கு காலே போகல. குறைஞ்சபட்சம் மெசேஜாவது போடுவாங்க. ஆனா இப்ப அது கூட இல்ல. எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. வா ஒரு வாட்டி ஊர்ல போய் பார்க்கலாமே. வா பாருங்க. டேய் பசங்களா எல்லாரும் உள்ள போங்க. மாஸ்டர் மாஸ்டர், என் தங்கச்சி சொப்னா ஸ்கூலுக்கு வந்தாளா? என்ன துர்கா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? இல்ல, சொப்னா வீட்ல இல்ல. அதான் ஸ்கூலுக்கு வந்திருக்காளான்னு கேட்டேன். நேத்து கூட ஸ்கூலுக்கு வரலமா? அவ ஃப்ரெண்ட்ஸ கேட்டேன், வரலன்னு சொன்னாங்க. சரி வா. போலாம். பூசாரி ஐயா, என்னம்மா துர்கா? என் அம்மா கோவிலுக்கு ஏதாவது வந்தாங்களா? இல்லையே. வீடு பூட்டி இருக்க, போனும் போக மாட்டேங்குது. அப்படியா? ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்க அம்மா கோவிலுக்கு வருவாங்க. இந்த வாரம் வரல. ஊர்ல விசாரிச்சிங்களா? ஊர்ல எல்லார்கிட்டயும் கேட்டுட்டோம். ஆனா யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. எதுக்கும் ஒரு தடவை நம்ம பிரசிடென்ட் போய் பாருங்க. சரிங்க சார். சித்தப்பா. என்ன துர்கா, என்ன ஆச்சுமா? எதுக்கு அழுகுற? அது நீரு துர்கா, நேத்துல இருந்து அத்தையும் அப்புறம் அவங்களோட பொண்ணுங்களையும் காணும். அவங்க நடிச்சதை பயந்துட்டு இருக்கேன். யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். அக்கம் பக்கம் விசாரிச்சு பாத்தியா? எல்லாரையும் கேட்டுடுங்க. யாருக்குமே தெரியலன்னு தான் சொல்றாங்க. எதுக்கும் ஒரு தடவை நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. கம்ப்ளைண்ட்? 2 வயசு பிள்ளைங்க இருக்காங்க ஐயா. போலீஸ் ஸ்டேஷன் போனா அவமானம் அது இதுன்னு ஏதாவது வரும். அதுக்காக அப்படியே விட்டுடலாமா? துர்கா, நீ முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுமா. வேணும்னா எஸ்ஐ கிட்ட நான் பேசுறேன். நீ போமா, சரி. தைரியமா போமா. ஜெகதீஷ் பாத்தீங்களா? அவனையும் நேத்தில இருந்து ஆளை காணுமா? காணுமா? ஆமாப்பா. சரி சரி போங்க. யோ சவா. என் பேர் சவா இல்லை சார், சிவா சார். ஏதோ ஒன்றுயா, சவுண்டு வந்தால் போதும். என்ன சார், நைட்டு தூக்கமே இல்லையா? அது இல்லையா சிவா, ரொம்ப நாளா நான் டிங்கு சிக்கா பண்ணல இல்லையா? இந்த பாடி என்கிட்ட ஏதோ கேக்குதுயா. சித்தப்பா. என்னம்மா இந்த நேரத்துல ஸ்டேஷனுக்கு வந்திருக்க? கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும். என்னாச்சு? அம்மாவையும் தங்கச்சியும் நேத்துல இருந்து எங்க தேடியும் காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு என்கொயரி பண்ணுங்க ப்ளீஸ். பொண்ணு வாசனை. பொண்ணு வாசனையா? அழுதுகிட்டு இருந்தாலும் பார்க்க சூப்பரா இருக்கானே. என்ன ராமையா, என்ன கேஸ் சார்? மிஸ்ஸிங் கேஸ் சார். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. ஓ,
ஓ, வணக்கம் சார். அழாதம்மா. என்ன நடந்ததுன்னு சொல்லு. அது அது அம்மா தங்கச்சிங்களெல்லாம் நேத்துல இருந்தே காணோம் சார். இப்ப வரைக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. உன்னோட அம்மா உன்னோட 2 தங்கச்சிங்களை காணாமா? அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அம்மாக்கு 40 இருக்கும், தங்கச்சிங்களுக்கு 17, 20 சார். அப்படின்னா அம்மா பொண்ணு எல்லாரும் வயசுல இருக்கிறவங்க தான். இங்க பாருமா, இப்பெல்லாம் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாலையும் பொண்ணுங்க சீக்கிரமா பசங்க கூட கனெக்ட் ஆயிடுறாங்க. அப்படி இவங்களும் யார் கூடவாவது கனெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. ஒரு 10 days என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வந்துருவாங்க. விடு, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மரியாதையா பேசணுமா? இந்த பார்வையாலேயே கொல்றையேமா. என்னப்பா புருஷா, இவளை சரியா பயன்படுத்திக்கலையா? ஏய், என்ன சொன்ன? துர்கா, என்ன பேசுற? துர்கா, துர்கா வேணாம் துர்கா. என்ன சார், பேசுன please, நீ? சார். நிறுத்து. என்னடி, போலீஸ்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? சார் சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். வாய மூடு. ஏன் காலரையே பிடிக்கிறான்னா என்னடா உன் பொண்டாட்டிக்கு அவ்வளவு பவரா? கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவியோ பண்ணு போ. என்கிட்ட கம்ப்ளைண்ட் எடுக்காம என்ன அவமானப்படுத்தி என் புருஷனையும் அடிச்சிட்டல்ல, மேலதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என் மேலதிகாரி கிட்ட இல்ல, அவரோட அப்பங்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க. என்னை எந்த கொம்பனாலையும் ஒன்னும் புடுங்க முடியாது. யோ சிவா சார். இவ புருஷனை கூட்டிட்டு போய் போலீஸ்னா என்னன்னு காட்டு. சார் சார் என்ன சார் பண்றீங்க? சார் கேஸ் கொடுக்கணும் சார். சார் நான் யாருன்னு உனக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிடும். கோர்ட்ல வாயை திறந்தா என் புருஷனை கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. அதனாலதான் வாயை திறக்கல. இவனுங்களோட அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்க பின்னாடி நாங்க மீடியா இருக்கோம். அவன் பண்ற அநியாயத்தை கண்டிப்பா வெளியில கொண்டு வரலாம். ஒரு குடும்பமே காணோன்றப்போ கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே இல்ல. இந்த போலீஸ் காட்டுற அலட்சியத்தை நாங்களே மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அள வைக்கலாம். இந்த மிஸ்ஸிங் கேஸ் இதுக்கு பின்னாடி இருக்க எல்லாரையும் வெளியில கொண்டு வரலாம். உங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க உங்க கூடவே இருப்போம். நியாயத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்ற துர்கா தன்னோட ஃபேமிலி காணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா துர்கா கிட்டயே தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண சிஐ சேதுபதி. மேலதிகாரிகளோட அரவணைப்பால தப்பிச்சிட்டு இருக்க சிஐ சேதுபதி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலயும் சிஐ சேதுபதி மேலயும் இந்த சட்டத்தின் மேல நம்பிக்கை இல்லாம என்னையா மனுஷன் நீ? டிபார்ட்மெண்ட் மானத்தையே வாங்கிட்ட. இந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோ எந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாதா? எல்லா சேனல்லையும் இந்த கேஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பொலிட்டீஷியன் கிழிக்கிறாங்க. என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க சார்? அது ஏய், கேப் ஐடியா. அந்த பொண்ணு பேர் என்ன? துர்கா சார். உன்னோட இந்த பெபே சொல்லுது உன்னால இந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. ஐ எம் சாரி சார். இந்த ஒரு தடவை என்ன இத மன்னிச்சு. சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு சப்போர்ட் பண்றேங்கிறதுனால எனக்கு மேல இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன கொட்டஞ்சு எடுக்கிறாங்க. பிளடி, உன்னால நான் அசிங்கப்படுற உனக்கு தெரியுதாயா? வா வாயா சார்